ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரெட்டோரிக் அண்ட் ப்ரொசோடி அப்படிங்கிற சப்ஜெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல ரெட்டோரிக் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் டாபிக் மட்டும் பார்ப்போம். இந்த வீடியோல என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதோட இன்ட்ரடக்ஷன், ரெட்டோரிக்கு வந்து ஒரு 3 பில்லர்ஸ் இருக்கு. அந்த 3 பில்லர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் ரிட்டோரிக் டிவைசஸ்ல ஒரு 12 டிவைஸ் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிட்டோரிக் அண்ட் ப்ரொசோடினா என்னன்னா, நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா லாங்குவேஜ், அதை வந்து நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி அந்த லாங்குவேஜ் ஷேப் பண்ண யூஸ் ஆகுற ஒரு 2 ஃபண்டமெண்டல் எலமெண்ட் தான் இந்த ரிட்டோரிக்கும் ப்ரொசோடியும். அதாவது இது வந்து எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஸ்பீச்லயும் சரி ரைட்டிங்லயும் சரி ஒரு லாங்குவேஜை ஒரு ஷேப்பா கொண்டு வந்து நம்ம கரெக்டா ஒரு மீனிங்கோட ஒரு சென்டென்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அங்க வந்து யூஸ் பண்ற 2 ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ஸ் தான் இந்த ரிட்டோரிக் அண்ட் ப்ரொசோடி. இதுல ஃபர்ஸ்ட் ரெட்டோரிக் அப்படின்னு சிம்பிளா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த லாங்குவேஜ் மத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்களுக்கு எஃபெக்டிவா போய் சேர்ற மாதிரி வற்புறுத்துறது தான் இந்த ரெட்டோரிக். இட் ஃபோக்கஸஸ் ஆன் த ஆர்ட் ஆஃப் பெர்சுவேஷன் அண்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். பெர்சுவேஷன் அப்படின்னா வற்புறுத்துறது இல்ல வலியுறுத்துறதுன்னு சொல்லுவாங்க. அதனால மத்தவங்க கூட கம்யூனிகேட் ஆகும்போது நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கறத மத்தவங்களுக்கு எஃபெக்டிவா ரீச் ஆகணுங்கிறதுக்காக யூஸ் பண்ற இதுதான் ரிட்டோரிக். நெக்ஸ்ட் ப்ரொசோடி. ப்ரொசோடி அப்படிங்கும்போது நம்ம யூஸ் பண்ற லாங்குவேஜ்ல வந்து ரிதம், சவுண்ட், மீட்டர்லாம் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பொயட்ரியில இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த சவுண்ட் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரொசோடின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோல வந்து நம்ம ரிட்டோரிக்கை வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். முன்ன நான் சொன்ன மாதிரியே ரிட்டோரிக் அப்படிங்கிறது நம்ம மத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம லாங்குவேஜ் எஃபெக்டிவா அவங்களுக்கு போய் சேரணும். எந்த மாதிரி அப்படின்னா, நம்மளோட லாங்குவேஜ் அவங்களுக்கு வந்து ஒரு வலியுறுத்துற மாதிரியும், நம்ம ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியும், அதே சமயம் ஆடியன்ஸை நம்ம என்டர்டைன் பண்ற மாதிரியும் இருக்கணும். அதுக்கு பேர் தான் ரிட்டோரிக்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வாட் யூ சே பட் ஹவு யூ சே. அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்றோங்கிறது அங்க முக்கியம் கிடையாது. அது இல்லாம நம்ம வந்து அதை எப்படி சொல்றோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை வந்து ரிட்டோரிக்னு சொல்றாங்க. இந்த ரிட்டோரிக்ல முக்கியமான 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த 3 ஸ்டெப்ஸ் வச்சுதான் ரிட்டோரிக் அப்படிங்கிற ஒரு வந்து எஃபெக்டிவா மாத்த முடியும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸ்கிட்டே நம்மளோட லாங்குவேஜ் மூலமா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ற வேர்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செலக்டிங் த ரைட் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட், நம்ம செலக்ட் பண்ண வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம சென்டென்ஸா பேசும்போது ஆடியன்ஸுக்கு வந்து எஃபெக்டிவா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அது ரீச் ஆகும். நார்மலா பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு ரீச் ஆகாது. அதனால வந்து நம்மளோட அந்த ரைட் வேர்ட்ஸ் வந்து எஃபெக்டிவா ஒரு சென்டென்ஸா நாம தான் மேக் பண்ணணும். தேர்டு, presenting your ideas in a way that resonates with your audience. நம்ம கொடுக்குற ஐடியா, நம்ம கொடுக்குற அந்த லாங்குவேஜ் வந்து ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கணும். ஆடியன்ஸை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அவங்களோட மென்டாலிட்டியை வந்து நாம ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருந்தாதான் அவங்களுக்கும் நமக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் ஏற்படும். அப்பதான் நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியும். இப்போ எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஒரு கல்ச்சர் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்கன்னு வைங்களேன், அவங்க கிட்ட போயிட்டு ரொம்ப ஃபார்மலா பேசணும்னா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அவங்களோட லாங்குவேஜ் வந்து இன்ஃபார்மலா இருக்கும்போது நம்மளும் இன்ஃபார்மலா பேசினாதான் அவங்களுக்கு புரியும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வேர்ட்ஸ் ரைட்டா இருந்தாலுமே சென்டென்ஸ் எஃபெக்டிவா இருந்தாலுமே ஆடியன்ஸ் ஏத்த மாதிரி நம்ம பேசல அப்படின்னா அங்க வந்து அது வந்து கரெக்டா இருக்காதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், 3 பில்லர்ஸ் ஆஃப் ரெட்டோரிக். ரெட்டோரிக்ல ஒரு 3 பில்லர்ஸ் சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னா ஈத்தோஸ், பேத்தோஸ் அண்ட் லோகோஸ். இதுல ஃபர்ஸ்ட் இருக்க ஈத்தோஸ் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா கிரெடிபிலிட்டியை வந்து ரெஃபர் பண்ணுது. கிரெடிபிலிட்டினா மீனிங் என்னன்னா நம்பகத்தன்மை. நம்ம ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம்னு சொல்றோம் இல்லையா, அந்த நம்பிக்கை அப்படிங்கிற அதுக்கு வந்து நேம் தான் கிரெடிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், பேத்தோஸ் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா நம்மளோட எமோஷன். லோகோஸ் வந்து லாஜிக்கான விஷயங்களை வந்து ரெஃபர் பண்ணுது. இதுல ஃபர்ஸ்ட் ஈத்தோஸ்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொன்ன மாதிரி இது ரெஃபர் பண்றது கிரெடிபிலிட்டி தான் ரெஃபர் பண்ணுதுன்னு சொல்றோம். யாரோட கிரெடிபிலிட்டி அப்படின்னா ரைட்டர் இல்ல ஸ்பீக்கர். ஒரு ஆடியன்ஸ் கிட்ட பேசுறாங்களோ அந்த ஸ்பீக்கர், இல்ல அப்படின்னா ஒரு ஒர்க் கொடுக்குறாங்களோ அந்த ரைட்டர் கிட்ட இருக்க அவங்களோட பிலீஃப், அவங்களோட ட்ரஸ்ட்வர்த்தினஸ் சொல்றதுதான் இந்த ஈத்தோஸ்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆடியன்ஸ் கிட்ட ரைட்டர் ஆர் ஸ்பீக்கர் அவங்க வந்து நாலேஜபிள் பர்சன் தான், அவங்க சொல்ற நியூஸ் இன்ஃபர்மேஷன்லாம் உண்மைதான், ஹானஸ்டா நான் எழுதியிருக்கேன், ஹானஸ்டா நான் பேசுறேன் அப்படிங்கறத வந்து கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருக்கிறது தான் இந்த ஈத்தோஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஒரு டாக்டர் கிட்டயே போறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு செக் பண்ணி பார்த்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் தராங்கன்னா அவங்க டாக்டர், அவங்க வந்து நாலேஜபிள் பர்சன் நம்பிதானே நம்ம அதை வாங்குறோம். அதை தான் வந்து ஈத்தோஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மத்தவங்க மேல அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும், அவங்க வந்து நாலேஜபிள் பர்சன் நம்ம நம்புறோம் இல்லையா, அதை தான் ஈத்தோஸ்னு சொல்லுவாங்க. செகண்ட், பேத்தோஸ் அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து எமோஷன்ஸ் வந்து கிரியேட் பண்றது. அவங்களோட லாங்குவேஜ் யூஸ்லயும் சரி, இல்ல எமோஷனல் ஸ்டோரிஸ் சொல்றாங்களோ, இல்ல வந்து பவர்ஃபுல் இமேஜ் எல்லாம் காட்டுறாங்களோ, அதன் மூலயமா ஆடியன்ஸோட எமோஷன்ஸ் கிரியேட் பண்ணாங்கன்னா அது பேர் வந்து பேத்தோஸ். இங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணோம்னா
ஏதோ ஒரு குழந்தைங்க சஃபர் ஆகிற ஃபோட்டோவோ இல்லை ஓல்டேஜ் ஃபோட்டோவோ காட்டினாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு எமோஷன் தூண்டி விட்டு நம்ம வந்து அந்த டொனேஷன் கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து பேத்தோஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து நம்மளோட எமோஷன்ஸ் சொல்றது வந்து பேத்தோஸ். தேர்டு லோகோஸ் அப்படிங்கிறது லாஜிக்கான விஷயங்களை சொல்றது, ஃபேக்ட்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சு ஆடியன்ஸை வந்து தூண்டுறது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நிறைய பொலிட்டீஷியன்ஸ் வந்து ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் பயங்கரமா சொல்லுவாங்க. இது வந்து இந்த புள்ளி விவரத்துல இருக்கு அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து லாஜிக்கான விஷயங்கள் அவங்க பேசுறாங்க இல்லையா, அதை வந்து லோகோஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரெட்டாரிக்கல் டிவைசஸ். ஓகே, ரெட்டாரிக்னு ஒரு டாபிக் எடுத்தாலே ரெட்டாரிக்கல் டிவைசஸ் வந்து நம்ம கண்டிப்பா படிச்சு தாக்கணும். ஏன் அப்படின்னா இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸ்பீக்கர்ஸ் ஆர் ரைட்டர் அவங்களோட மெசேஜை வந்து எஃபெக்டிவா கன்வே பண்றதுக்கு யூஸ் பண்ண டிவைசஸ் இதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அலிட்ரேஷன், அசோனன்ஸ், ஒனமட்டோஃபியா, ஆக்சிமோரான், பர்சானிஃபிகேஷன், மெட்டாஃபர், எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய ரெட்டாரிக்கல் டிவைசஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வீடியோல வந்து ஒரு 12 ரெட்டாரிக்கல் டிவைசஸ் பத்தி பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல இருக்க எல்லா வேர்ட்ஸோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து கான்சனன்ட் சவுண்டா இருக்கணும். அது வந்து ஃபுல்லா அடுத்தடுத்த வேர்டு ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து அலிட்ரேஷன் சொல்லுவோம். இப்ப இந்த எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் வந்து பீட்டர் பிப்பர் பிக்கடிய பெக் ஆஃப் பிக்கிள்டு பெப்பர்ஸ்ல அந்த பி அப்படிங்கிறது வந்து ஒரு கான்சனன்ட் சவுண்ட் தானே கொடுக்குது. அப்படிங்கும் போது அந்த அந்த கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட்டடா வந்ததுனால இது வந்து அலிட்ரேஷன் சொல்லுவோம். கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட்டடா வந்தா மட்டும்தான் அது அலிட்ரேஷன். இந்த ரிட்டாரிக்கல் டிவைஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா சோனிக் டிவைஸ்னு சொல்லுவாங்க, அதாவது சவுண்ட் பேஸ் பண்ண டிவைஸ். நெக்ஸ்ட் ஆன்டிதீசிஸ். ஆன்டிதீசிஸ் அப்படிங்கிற ரிட்டாரிக்கல் டிவைஸ் என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல 2 கான்ட்ராஸ்டான ஐடியாஸை வந்து பேரலல் ஸ்ட்ரக்சர்ல கொடுக்கறது. அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதோட பேட்டர்ன் என்னமோ ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி வேர்ட்ஸ் யூசேஜ் வந்து இருக்கும். ஆனா 2 விஷயங்களை வந்து ஒரே இதுல 2 ஆப்போசிட்டான விஷயத்த வந்து ஒரே சென்டென்ஸ்ல சொன்ன மாதிரி இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஏ விசஸ் பின்னு இருக்கும். இதுல எக்ஸாம்பிள் வந்து கிவ் மீ லிபர்ட்டி ஆர் கிவ் மீ டெத். இதுல வந்து கிராமட்டிக்கல் பேட்டர்ன்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கிவ் மீ ஒரு வேர்டு, கிவ் மீ இன்னொரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல லிபர்ட்டி டெத்துங்கிறது கான்ட்ராஸ்டான ஐடியாஸை கொடுக்குது இல்லையா, அதான் ஆன்டிதீசிஸ்னு சொல்லுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இட் வாஸ் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ், இட் வாஸ் தி வொர்ஸ்ட் ஆஃப் டைம்ஸ். இந்த இடத்துல பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ், வொர்ஸ்ட் ஆஃப் டைம்ஸ்னு 2 கான்ட்ராஸ்டான ஐடியாஸ் ஆனா சேம் சிமிலர் கிராமட்டிக்கல் பேட்டர்ன்ஸ்ல யூஸ் பண்ணதுனால இது ஆன்டிதீசிஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அஃபாஸ்ட்ரஃபி. அஃபாஸ்ட்ரஃபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் ஆர் ரைட்டர் ஒருத்தவங்களை பத்தி டைரக்டா அட்ரஸ் பண்றாங்க, ஒரு பர்சனை பத்தி பண்ணாங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து ஒன்னு ஆப்சென்டா இருக்கணும் இல்ல டெத்தா இருக்கணும். நெக்ஸ்ட் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோ அப்டிராக்ட் ஐடியாவோ இல்ல பெர்சானிஃபைடு கான்செப்டையோ அவங்க அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து உயிர் கொடுக்கற மாதிரி இருக்கிற மாதிரி சொல்றதுதான் அஃபாஸ்ட்ரஃபி. சிம்பிளா சொல்லணும்னா ஸ்பீக்கரை வந்து ஆடியன்ஸ் கிட்ட அட்ரஸ் பண்ற அந்த பர்சன் ஆர் ஆப்ஜெக்ட் வந்து எகைன் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பாண்டும் கொடுக்காது. இவங்க என்ன அட்ரஸ் பண்ணாலும் அது திருப்பி வந்து பேசாது. ஆப்ஜெக்ட் வந்து பேசாது இல்லையா, அந்த மாதிரி இவங்க கொடுக்குற இப்போ ஒரு பர்சன் பத்தி இவங்க அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க இறந்துருந்தா திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது இல்லையா. அதனால இந்த மாதிரி இவங்க அட்ரஸ் பண்ண ஒரு விஷயம் திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா அதுதான் அஃபாஸ்ட்ரஃபின்னு சொல்றாங்க. இது எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் எமோஷனை கிரியேட் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க உயிரோட இருக்க மாதிரி அவங்க கிட்ட நம்ம பேசுற மாதிரி நம்ம ஏதாச்சும் சொன்னோம் அப்படின்னா திருப்பி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா ஆடியன்ஸ்க்கு வந்து அவர் தான் இறந்துட்டாரே, இறந்தவர்கிட்ட இவ்வளவு உருகி பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் எமோஷன் வந்து ஃபார்ம் ஆகும். இங்க வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓ கேப்டன் மை கேப்டன் அவர் ஃபியர்ஃபுல் ட்ரிப் இஸ் டன். இது வந்து யார் எழுதுறது அப்படின்னா வால்ட் விட்மன் எழுதுது. யாரை அட்ரஸ் பண்ணி எழுதுனது அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஓ கேப்டன் மை கேப்டன் வந்து எழுதியிருப்பாரு இல்லையா. இதுல வந்து வால்ட் விட்மன் ஆப்ரஹாம் லிங்கன்ட்ட பேசுற மாதிரிதான் எழுதியிருப்பாரு. ஆனா அதுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் மறுபடியும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து இறந்துட்டாரு இல்லையா. அதனால இந்த செகண்ட் சென்டென்ஸ்ல வந்து இந்த டெத் கிரேவ் அப்படிங்கிறது வந்து ஒரு நான் ஹியூமன் நெட்டர்னிட்டி தான். ஆனா அது வந்து உயிரோட இருக்க மாதிரி அதுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்து அதுகிட்ட பேசுற மாதிரி பேசியிருக்காங்க. அதுவும் திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணாதுன்னு தெரியும். ஆனா அதை வந்து அட்ரஸ் பண்ணி இருக்கிறதுனால இது வந்து அஃபாஸ்ட்ரஃபி. நெக்ஸ்ட் அசோனன்ஸ். அசோனன்ஸ் அப்படின்னு என்னன்னா ஒரு சென்டென்ஸ்ல இருக்க வேர்ட்ஸோட நடுவுல வவ்வல் சவுண்ட் வந்து சேமா இருந்துச்சுன்னா அசோனன்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி அலிட்ரேஷன் ஒண்ணு பார்த்தோம். அலிட்ரேஷன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல இருக்க வேர்ட்ஸோட இனிஷியல் சவுண்ட் வந்து கான்சோனண்டா இருந்தா அது அலிட்ரேஷன். அதுவே வேர்ட்ஸுக்கு சென்டர்ல வந்து வவ்வல் சவுண்டா இருந்துச்சுன்னா அது அசோனன்ஸ். இதுல என்ன அப்படின்னா நடுவுல இருக்கிறது வந்து
வவ்வல் வேர்டா இருக்கக்கூடாது, வவ்வல் சவுண்டா இருக்கணும். அது வந்து இம்பார்ட்டன்ட். வவ்வல் சவுண்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அசோனன்ட்னு சொல்லுவாங்க. இங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஐ ரோஸ் அண்ட் டோல்டு ஹிம் ஆஃப் மை ஓ. இதுல வந்து ரோஸ் டோல்டு ஓவுக்கு வந்து அந்த ஓ அப்படிங்கிற சவுண்ட், அந்த வவ்வல் சவுண்ட் வந்து எல்லாத்துக்கும் சேமா இருக்கிறதுனால இது வந்து அசோனன்ட்ஸ்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மெட்டாஃபர். மெட்டாஃபர் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு அன்ரிலேட்டட் திங்ஸை கம்பேர் பண்ணி சொல்றது. அது ரெண்டுக்கும் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு சிமிலாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் மெட்டாஃபர். இந்த இடத்துல வந்து அந்த ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணும்போது லைக்கோ ஆஸோ யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணாம ஒரு ரெண்டு விஷயத்த வந்து ரெண்டு அன்ரிலேட்டட் திங்ஸை கம்பேர் பண்ணாங்கன்னா அது மெட்டாஃபர். இந்த இடத்துல எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டைம் இஸ் எ தீஃப் அப்படிங்கும்போது இது கொடுக்குற மீனிங் என்ன அப்படின்னா, எப்படி வந்து தீஃப் திருடுறாங்களோ அந்த மாதிரி டைமும் நம்மளோட லைஃப்ல மூமெண்ட்ஸை திருடிடுது அப்படிங்கிற வந்து ஒரு மீனிங்கு. ஆனா டைம் இஸ் எ தீஃப்னு சொல்லும் போது டைமுக்கும் தீஃபுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனா ரெண்டையும் ரிலேட் பண்ணி கம்பேர் பண்ணி சொன்னதுனால இது மெட்டாஃபர். நெக்ஸ்ட், ஹர் வாய்ஸ் வாஸ் மியூசிக் டு ஹிஸ் இயர்ஸ் அப்படிங்கும்போது ஹர் வாய்ஸும் அந்த மியூசிக்கையும் கம்பேர் பண்றாங்க. வாய்ஸும் மியூசிக்குக்கும் சம்மந்தமே இல்லை. ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மியூசிக்கும் சரி அந்த பொண்ணோட வாய்ஸும் சரி ரெண்டுமே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் வந்து கொடுக்குறாங்க. சம்மந்தம் இல்லாத ரெண்டு விஷயத்த சம்மந்தப்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லி சொல்றதுதான் மெட்டாஃபர். நெக்ஸ்ட் வந்து சிமிலி. சிமிலியும் மெட்டாஃபரும் ஒரே மாதிரி தான். ரெண்டுமே ரெண்டு அன்ரிலேட்டட் திங்ஸை வந்து கம்பேர் பண்றது தான். இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும் அப்படின்னா, மெட்டாஃபோர்ல முன்ன சொன்ன மாதிரி தான் லைக்கும் ஆஸும் யூஸ் பண்ண மாட்டோம். சிமிலில லைக்கும் ஆஸும் யூஸ் பண்ணுவோம். லைக் ஆஸ் ஒரு சென்டென்ஸ்ல வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிமிலின்னு அர்த்தம். இந்த இடத்துல எக்ஸாம்பிள் வந்து லைஃப் இஸ் லைக் ஏ பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ், த வாட்டர் வாஸ் ஆஸ் ஸ்மூத் அஸ் கிளாஸ். இந்த இடத்துல லைக் ஆஸ் வந்ததுனால இது சிமிலி. அதுவே அந்த இடத்துல வந்து லைக்கோ ஆஸை யூஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து மெட்டாஃபார். நெக்ஸ்ட் வந்து பேரடாக்ஸ். பேரடாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு முரண்பாடான விஷயத்த வந்து சொல்றது. இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதுல யூஸ் பண்ண வேர்ட்ஸ்னால ஒரு ரெண்டு ஐடியாஸ் சொல்ற மாதிரி இருக்கும். அந்த ரெண்டு ஐடியாஸும் பார்க்கும்போது கான்ட்ரடிக்ஷனா இருக்கும். அதாவது ஒன்னு குட்டா இருக்கும், இன்னொன்னு வந்து பேடா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களா இருக்கும். இந்த ரெண்டு ஐடியாஸும் வச்சு ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்றாங்கன்னா அந்த சென்டென்ஸ் பார்க்க எப்படி இருக்குன்னா யூஸ்லெஸ்ஸா மீனிங்லெஸ்ஸா இருக்க மாதிரி ஸ்டார்டிங்ல இருக்கும். அதுவே நம்ம டீப்பா அனலைசிஸ் பண்ணா அதுல இருக்க உண்மையான மீனிங், ஒரு டீப்பான மீனிங் வந்து வெளியே வரும்னு சொல்றாங்க. இங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லெஸ் இஸ் மோர். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது பெட்டராகவும் ஸ்ட்ராங்கராகவும் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல லெஸ்ஸுக்கு வந்து கான்ட்ரடிக்ஷனா மோர் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஐ மஸ்ட் பி க்ரூயல் டு பி கைண்ட். ஓகே, இந்த இடத்துல க்ரூயல் கைண்ட் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து கான்ட்ரடிக்ஷனா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேரடாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு விஷயம் முரண்பாடா இருக்கணும். நெக்ஸ்ட், பன். இந்த ரெட்டாரிக்கல் டிவைஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, சில வேர்ட்ஸுக்குலாம் பார்த்தோம்னா சேம் ப்ரொனவுன்சியேஷன் சேம் சவுண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு மாதிரி ஃபன்னியா ஜோக்கா வேர்ட்ஸ் வச்சு ஒரு பிளே பண்றதுதான் இந்த பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கடி ஜோக் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து பண்ணுன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பைசைக்கிள் கான்ட் ஸ்டாண்ட் ஆன் இட்ஸ் ஓன் பிகாஸ் இட்ஸ் டூ டயர்ட். இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மாதிரி கடி ஜோக் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சைக்கிளால அது தன்னைத்தானே நிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து டூ டயர்டா இருக்கு. இதுல வந்து ரெண்டு மீனிங். ஒன்னு அது அது வந்து ரெண்டு டயர் இருக்குன்னு அர்த்தம். இதோட ப்ரொனவுன்சியேஷன் சேமா எப்படி இருக்கு அப்படின்னா, டூ டயர்டு, எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு அப்படிங்கறதோட சேம் சவுண்டா இருக்கிறதுனால இது வந்து மல்டிபிள் மீனிங் கொடுக்குது. ஒன்னு அது ரெண்டு டயரா இருக்கிறதுனால நிக்க முடியாது, இன்னொன்னு அது ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால அது நிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னியா சொல்றதுதான் இந்த பண்ணுன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட கடிஜோக்கு தான் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், சினக்டாகி. இந்த ரெட்டாரிக்கல் டிவைஸ் எதுக்காக யூஸ் பண்ணது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டோ இல்ல பர்டிகுலர் விஷயத்தையோ நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுல இருக்க ஒரு பார்ட் வச்சு அதை ஹோலா ரெப்ரசென்ட் பண்ணணும். இல்ல அப்படின்னா ஒரு ஹோலா சொல்லி அதுல ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா அதுதான் சினக்டாகி. இது வந்து எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப வந்து நைஸ் வீல்ஸ் அப்படிங்கும்போது வீல்ஸ் அப்படிங்கிறது அந்த ஹோல் ஆப்ஜெக்டோட ஒரு பார்ட் தான். அந்த பார்ட் வச்சு ஓகே நைஸ் வீல்ஸ் அப்படிங்கும்போது அது காரு இல்ல பைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோலா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுனால இது சினக்டாகின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்தியா ஓன் தி வேர்ல்டு கப் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஹோலா இந்தியா வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லுவோம். ஆனா அதுல என்ன ஒரு பார்ட் அப்படின்னா, இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் வந்து வேர்ல்டு கப்ல இந்தியாக்காக விளையாண்டு கப் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்ட்டை வந்து உள்ள வச்சிருக்காங்க. ஹோலா சொல்லி பார்ட்டாவும் சொல்லலாம், பார்ட்டை சொல்லி ஹோலாவும் சொல்லலாம். அதுதான் சினக்டாகி. நெக்ஸ்ட், மெட்டானமி. மெட்டானமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா இப்ப நம்ம வந்து ஒரு வேர்ட் கேம் விளையாடும் போது ஒரு பர்டிகுலர் வேர்டு வந்து கண்டுபிடிக்கணும்.
ஆனா அந்த வேர்டோட நேம் நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக அதுக்கான ரிலேட்டடா இருக்க திங்ஸை வந்து நம்ம சொல்லி நம்ம ஆப்போனண்ட்டை வந்து சொல்ல வைப்போம் இல்லையா? அதே அந்த கான்செப்ட் தான் மெட்டானமி. அதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை நம்ம ரெஃபர் பண்ணணும்னா அதோட ஓன் நேம் சொல்லாம அதுக்கு ரிலேட்டடா அசோசியேட்டடா இருக்கிற திங்ஸை வந்து சொல்றது தான் மெட்டானமி. இந்த இடத்துல எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the pen is better than the sword அப்படிங்கிறது பென்னு வந்து ரைட்டிங்கை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஸ்வாட் வந்து வார் ஆர் வைலன்ஸ் சொல்லுது. இந்த இடத்துல ரைட்டிங்கும் சொல்லல, வார் ஆர் வைலன்ஸ் அதை வந்து சொல்லாம அதுக்கு நிகரா என்ன வேர்டு இருக்கு, பென்னு ஸ்வாட் அப்படிங்கன்னு இருக்க அதுக்கு ரிலேட்டடான வேர்டு சொல்லி அந்த மீனிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹி ட்ராங்க் த ஹோல் பாட்டில் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து அந்த பர்சன் அந்த ஹோல் பாட்டில்னா அந்த அந்த கிளாஸ் கண்டெய்னரையும் சேர்த்திலாம் குடிக்கல, ஜஸ்ட் உள்ள இருக்க அந்த லிக்விட் மட்டும் தானே குடிச்சிருக்காங்க. அதுக்கு அந்த லிக்விட் மட்டும்தான் குடிச்சாங்கன்னு சொல்றதுக்கு பதிலா அவங்க ஹோல் பாட்டில் அதுக்கு ரிலேட்டடான வேர்டு யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து ஓகே, இப்போ வந்து கேட்கறவங்களுக்கு என்ன, அவர் வந்து ஃபுல்லாவே குடிச்சிட்டாரு அப்படிங்கிற அந்த மீனிங் வந்து கிடைச்சிருது இல்லையா? இதுதான் மெட்டானமி. நம்ம சொல்ல வேண்டிய வேர்டை டைரக்டா சொல்லாம அதுக்கு ரிலேட்டடா ஒரு வேர்டு சொல்றது மெட்டானமி. நெக்ஸ்ட் ஹைப்பர்போலே. இந்த ரிட்டாரிக்கல் டிவைஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அது டைரக்டா சிம்பிளா சொல்லாம அதுல வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயத்த ஆட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்கா கிரியேட் பண்றது தான் ஹைப்பர்போலே. நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றோம் இல்லையா? அது நம்மளோட சொல்ல வேண்டிய கருத்தோட பிக்கர் அண்ட் ஸ்மாலராகவும் இருக்கலாம், பெட்டர் ஆர் ஒர்ஸாகவும் இருக்கலாம். ஆனா வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் வந்து கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் சோ ஹங்க்ரி ஐ வுட் ஈட் எ ஹார்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு இருக்க பசியில நான் ஒரு குதிரையை கொடுத்தா கூட சாப்பிட்டுருவேன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு குதிரையை கொடுத்தாலும் ஒரே அடியெல்லாம் சாப்பிட முடியாதுதான். இருந்தாலுமே அவங்களுக்கு பசிக்குது அப்படிங்கிற விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லணுங்கிறதுக்காக ஒரு டிராமேட்டிக் திங்கை வந்து உள்ள வந்து ஆட் பண்றாங்க. நெக்ஸ்ட் திஸ் பேக் வெயிட்ஸ் எ டன் அப்படிங்கும்போது அந்த பேக் வெயிட்டா தான் இருக்கு, அது உண்மைதான். ஆனா அது டன் கணக்குல வெயிட்டா இருக்கிறதுங்கிறது வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்ணது. அது ஆட் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்கை கிரியேட் பண்ணுது இல்லையா? அது வந்து ஹைப்பர்போலேன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் வந்து உண்மையா தான் இருக்கும், அதுக்கு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ற விஷயம் வந்து பொய்யா இருக்கும், அது வந்து ஹைப்பர்போலேன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆக்சிமோரான். ஆக்சிமோரான் அப்படிங்கிறது ரெண்டு கான்ட்ராடிக்டரி ஆர் ஆப்போசிங் வேர்ட்ஸ் வந்து சைட் பை சைடா பிளேஸ் ஆயிருக்கிறது தான். அந்த மாதிரி பிளேஸ் ஆகும்போது அது எக்ஸ்ட்ரா ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து ஆக்சிமோரான்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பிட்டர் ஸ்வீட். இந்த இடத்துல பிட்டர் ஸ்வீட்டுங்கிறது ரெண்டு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை வந்து சொல்லுது. இந்த மாதிரி ரெண்டு ஆப்போசிங் வேர்ட்ஸ் வந்து பக்கத்துல இருக்கு இல்லையா? அது வந்து ஆக்சிமோரான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வேற எக்ஸாம்பிள் வந்து ஓப்பன் சீக்ரெட், லிவிங் டெத். இந்த மாதிரி வந்து ஆப்போசிங் வேர்ட்ஸ் சைட் பை சைட் பிளேஸ் ஆயிருந்தது அப்படின்னா அது ஆக்சிமோரான்.